ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரேயஸ் எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க. போன்லெஸ் சிக்கன் 1/2 kg, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன்ஸ், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், 1/2 கேப்சிகம், ஒரு வெங்காயம், பாதி லெமன், மைதா 1 கப், டொமேட்டோ சாஸ் சின்ன கப்பில் 1 கப், ரெட் சில்லி சாஸ் சின்ன கப்பில் 1 கப், ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் 1 கப், 5 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர். இப்போ எப்படி செய்கிறதுன்னு ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஒரு பவுலில் சிக்கனை கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க, மைதா ஆட் பண்ணிக்கோங்க, ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் உப்பு, ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை செஞ்சால் 3 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். நிறைய பேர் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கபாப் எப்படி மிக்ஸ் பண்ணிக்குவோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி ஆச்சு. இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் சூடானதும் நம்ம கோட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணுவோம். எண்ணெய் ஏன் இப்படி இருக்குதுன்னு திங்க் பண்ணுவீங்க. நான் ஃபஸ்ட்டே ஒரு தடவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். வீடியோ ஆன் பண்ண மறந்ததுனால செகண்ட் கோட்டிங் போடும் போது நான் ஆன் பண்ணி வச்சேன். ஸோ சாரி ஃபார் த டிஸ்கம்ஃபர்ட். இப்போ இதை கபாப் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமே வெந்துடும். போன் பீஸ் இருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் லேட்டாக வேகும். ஸோ நம்ம சிம்மில் வச்சு அதை 2 டைம்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் எப்படி கபாப் செய்கிறீங்களோ அதை மாதிரியே செய்யணும். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேருந்தே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே எதுவுமே வெந்திருக்காது. நம்மளுக்கு வெந்த மாதிரி கலர் மட்டும்தான் வரும். இப்போ இது நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற கோட்டட் சிக்கனையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பேனை ஹீட் பண்ண வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் இப்போ கோட்டட் சிக்கனை ஃப்ரை பண்ணிங்கள்ல, அதே எண்ணெயை இதில் ஊற்றிக்கினாலும் ஒன்றும் ஆகாது. எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம சின்னதாக சாப் பண்ணி வச்ச கார்லிக்கை இதில் போட்டுக்கலாம். பூண்டை டைரெக்டாக எண்ணெயில் போடும் போது அது ஒரு அரோமா ரிலீஸ் பண்ணும். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. பூண்டு போட்டு 2 செகண்ட்ஸுக்கே நம்ம ஆனியன் போடணும். இது ரஃப்பாக சாப் பண்ணி வச்சது தான். அதே மாதிரி கேப்சிகம்மை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது சைனீஸ் ஃபுட்டாக இருக்கிறதுனால ரொம்பவே வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக வெந்திருந்தால் போதும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபீல் பண்ண வைக்கும். இது லைட்டாக ப்ரௌன் ஆனதும் நம்ம ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் போட்ட பிறகு ரொம்ப கொதிக்க விடாதீங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேஸை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இதை 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அது குக் ஆகிறதுக்குள்ளே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ண உடனே நம்ம நல்லா கிளறி விடணும். வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, தேவைப்படுற அவ்வளோ தண்ணி.
இது லம்ப் ஆகிடும், அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த லம்ப்பு வராமல் பார்த்துக்கணும். இந்த கார்ன்ஃப்ளோரை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணுன்றதுனால ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க, இல்லை உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட்டாகவே வேணும்னாக்கா ட்ரையாகவும் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாமல். எங்களுக்கு கொஞ்சம் க்ரீமியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அது டேஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ லம்ப்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கபாபை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கே இப்போது பெப்பர் தூவிக்கலாம். லைட்டாக தூவி விட்டால் போதும், ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது, ஸ்வீட்டாக இருக்கணும். முடிஞ்சால் உங்களால் சர்க்கரை போட முடிஞ்சால் போடுங்க. நான் இங்கே சர்க்கரை போடல, ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. சர்க்கரை போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணோன்றதுனால தான். இப்போ நம்ம சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சி சாப்பிட. இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு கலர் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். நம்ம ஸ்குவிஸ் பண்ணி வச்ச லெமன் ஜூஸை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். அதோடைய கிளிப்பிங் மிஸ் ஆகிருக்குது, ஸோ நான் வாயில் சொல்லிட்டேன். ஃப்ளேமை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸை ஸ்குவிஸ் பண்ணி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம சில்லி சிக்கன் ரொம்பவே நல்லா ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போகிறதுனால நான் ரொம்பவே மோட்டிவேட்டிங் ஆகி டெய்லியும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை எங்களுக்கோசரம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரம் பிரியா.